பிரண்டைனா ஊர்ல உள்ளதை கிளீன் பண்றது தான் பிரண்டை. முடக்காத்தானா முடக்கு வழியாக்குறதுக்கு முடக்காத்தான். தூண் துப்புனா தூதுவலை, தொலைல இருந்து செஞ்சுனா துளசி, தும்புனா தும்ப, இரும்புனா இம்பரல் இலை, கண்டங்கத்திரினா கண்டத்தை கத்திரி, தொண்டைச்செடி, நெஞ்சு செடினா ஆடாதோட சாப்பிடணும், கொடை ஆடாதோட சாப்பிடணும். இல்லை ஒவ்வொன்றுக்கு அர்த்தம் இருக்கு. 16 வகை மூலிகை வடை போடுறேன், 20 வகை சாப்பாடு மாற்றி போடுறேன். பிரண்டை சாப்பாடு, தூதுவலை சாப்பாடு, கண்டங்கத்திரி சாப்பாடு, மிளகுத்தக்காளி சாப்பாடு, கவுனி அரிசி கஞ்சி, குதிராளி கஞ்சி, தோசை வகையிலே ஒரு 20 வகை தோசை மாற்றி என்னென்ன கிடைக்குதோ. சப்பாத்தி கிளி கூட சாறு போடுறேன். அதெல்லாம் இந்த ஒருத்தவங்க மெட்ராஸுக்கு தான் அங்கே பழம் வாங்கிட்டு போய் கர்ப்பப்பை கட்டி நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேர் இந்த கல்லடப்புக்குன்னா ஆனந்த நெஞ்சு தண்ணி குடிப்பாங்க. கல்லை எடுத்துகிட்டு வந்து 2-3 பேர் காமிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய வகுத்து வலி இருந்தாலும் இத்தனோட ஒரு உருவி வேக வச்சு கொடுத்தா வலி மாத்திரையே தேவையில்ல, வலி நின்றுடும். இப்போ அது தெரியாமல் எல்லாரும் 2 வீலர் கார்ல எல்லாம் பொங்கல் வந்தால் மாட்டிக்கிறாங்க. முடி நீளமான இருக்க முடியாத ஒரு கூந்தல், உதிராமல் இருக்க கோபுரம் தாங்கி, தலைவலி வராமல் இருக்க சித்த கத்திப்பு, பொடுகு பேன் வராமல் இருக்க பொடுகு தலை, கருப்பாக வர்றதுக்கு கரிசலாங்கண்ணி, அவுரி, மருதாணி, கை கால் நடக்கிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் பால் சாப்பிடுவாங்க. இப்போ ஆம்பளையாளுக்கு அணுக்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கட்டுக்குடி அல்வா சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய்க்கு வந்து நமக்கு நிறையா ஃபேன் இருக்காங்க. தெரியாத மூலிகை பூரா அவன் 1000க்கு மேலே கற்றுருக்கான். 2வதும் படிக்கல, ஆனால் டாக்டர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அதே மாதிரி கையில் வந்து காசு வாங்க மாட்டார் அவர். அந்த தட்டு வச்சிருப்பாரு, நீ விருப்பப்பட்டதை போட்டு போயிடலாம், நீ போடாம போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அவர். நம்ம கஸ்டமரே இப்போ வர்றாங்கல்ல, பொறா கட்டோம்னா பாண்டி சில்லறையில் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு போயிடுவாங்க. அடுத்து வந்து சார் இருக்கு சார் விடுப்பாண்டி அப்படின்னு 100 ரூபாய் போட்டு போயிடுவாங்க. அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அனைத்து மூலிகை 16 வகை மூலிகை வடை போடுறேன், 20 வகை சாப்பாடு மாற்றி போடுறேன். பரண்டை சாப்பாடு, தூதுவலை சாப்பாடு, கண்டங்கத்திரி சாப்பாடு, மிளகுத்தக்காளி சாப்பாடு, கரிசலாங்கண்ணி கஞ்சி, கவுனி அரிசி கஞ்சி, குதிராளி கஞ்சி, தோசை வகையிலே ஒரு 20 வகை தோசை 20 வகை தோசை என்னென்ன கிடைக்குதோ. இது முடவாட்டு கிழங்கும் தூதுவலையும் போட்டிருக்கேன். இந்த தோசை ஆமா, முடவாட்டு கிழங்கு போடுவேன், வெந்தய களி போடுவேன். என்னென்ன கிடைக்குதா? இழந்த பழம் சீசன் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுல ஜாம் போட்டு கொண்டுருக்கேன். என்ன கிடைக்குதோ அனைத்து வகை சாப்பிட்ற ஐட்டம் பூரா எனக்கு தெரியும். கசக்காத ஐட்டம் பூரா போட்டு இட்லி வகை பொடிகள் போடுறாங்க. கருவேப்பிலை இட்லி பொடி, முடக்காத்தான் இட்லி பொடி, பரண்டை இட்லி பொடி, என்னென்ன கிடைக்குதோ அனைத்து வகையும் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். சப்பாத்தி கிளி கூட சாறு போடுறேன். அதுவும் பார்த்தேன், அங்கே ஜூஸ் பார்த்தேன். அதான் இந்த ஒருத்தவங்க மெட்ராஸுக்கு தான் அங்கே பழம் வாங்கிட்டு போய் கர்ப்பப்பை கட்டி நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வந்து பார்த்தாலே பார்க்கணும், அவங்களுக்கு சரியாகி வந்து உண்டாயிருச்சு. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்லியை சாப்பிடுறாங்க. ஆமா, பஸ்ஸில் அனுப்பி விட்டு கொடுத்து விட்டு அந்த அக்காவுக்கு நல்லா ஆயிடுச்சு. தொழில் பொதுவாக அடடா, அவங்க வந்து பக்கத்தில் யாரும் வாங்கி கொடுத்து வந்து என்னை பார்க்கணும்னு அடுத்த மாதம் வாரிட்டு இருக்காங்க. சரியா? நல்லா நிறைய பேர் இந்த கல்லாடப்புக்கெல்லாம் ஆனந்த நெஞ்சு தண்ணி குடிப்பாங்க. கல்லை எடுத்துட்டு வந்து 2-3 பேர் காமிச்சிருக்காங்க. தண்ணியில் போட்டு ஆடினோம்னா குளக்குளன்னு முட்டைக்கரு மாதிரி வரும். அதை குடிச்சிட்டு வந்து ஆட்டக்காரெல்லாம் ஒருத்தர் அழுதாரு. பாண்டியனே 50,000 கேட்குறாங்கண்ணே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஜாகலாம் மாட்டீங்க, 10 நாளைக்கு சாப்பிடுங்க, வரலாற்றுனா நீ ஹாஸ்டலில் போய் லேசரில் போய் எடுங்க அப்படின்னு அவர் எடுத்துட்டு வந்து பாண்டியனே ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தவணை வாங்கலாம் நினைச்சு, இங்கே வாங்கலாம் நினைச்சு சந்தோஷப்பட்டார். கல் வந்துருச்சு. அது எப்பயும் வர்றதுதான். டாக்டரே நிறைய பேருக்கு அது தெரியும். இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நிறைய மெடிக்கல் ஷாப்ல இருந்து வந்து சாப்பிடுவாங்க. அப்படியா? எனக்கே பல்லு வலிச்சாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆஸ்பத்திரிக்கு தகுந்த எதுவும் கிடையாது. ஆஸ்பத்திரி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அதே நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது ரெகுலர் லைஃப்ல தேவை, இதுவும் தேவை. இது வந்து உணவே மருந்து. ஆமா ஆமா, உணவை விட்டுட்டு மருந்து வேணும். ஆமா, ரெண்டுமே நமக்கு வேணும். அதுவும் இல்ல, இங்கிலீஷ் மருந்து இல்லாட்டினாலும் ஒன்றும் செய்ய முடியாது.